பிக் பாஸோட இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோ வெளியாயிடுச்சு. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சிடுச்சு. நேத்தையோட வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி டாஸ்க்க முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மத்த சீசன காட்டிலும் இந்த சீசன்ல இந்த கோர்ட் டாஸ்க் ரொம்ப மொக்கையா தான் போணுச்சு. ஸோ இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காலாம் இல்ல. ஸோ இப்ப இந்த டாஸ்க்லயும் சரி, இந்த வாரம் ஃபுல்லாவும் சரி, சிறப்பாக பங்கு பெறாத ஒரு நபர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. எப்பயுமே 2 பேத்த சொல்லுவாரு. ஆனா இந்த முறை ஒரு நபர தான் கேட்டிருக்கிறாப்ல. ஸோ இதுல பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட பேர தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிரை பேரையும், அதுக்கப்புறம் அதிகபட்சமா சாண்ட்ரா பேரையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா கணேஷ் சாண்ட்ரா பேர சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து சாண்ட்ரா வந்து திவ்யா ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இத வேறயா சொல்லிட்டாங்களா? இத வச்சு நம்ம சாண்ட்ரா இன்னும் நெறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அழுவாங்க, குட்டி காரணம்லாம் போட போறாங்க. கடைசியா அதிகபட்சமா ரம்யா பேர சொன்னதுனால, ரம்யா ஜெயிலுக்கு போறாங்க. அதுலயும் ஒரு அழுது ஒரு டான்ஸ் அழுதுகிட்டே ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டுக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.